அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ உங்கள் கடை எங்கே இருக்குது? உங்கள் கடை எவ்வளோ வருஷமாக இருக்குது? இந்த கடை வந்து கோயிலுக்குள்ளே இருந்து 80 வருஷத்துமா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்குது. ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்குது. ஓகே. 2015 அப்புறம் பயிராச்சுல. ஓகே. அப்புறம் அங்கே இங்கே வந்துட்டோம். சூப்பர். இப்போ எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க? இப்போ கோயிலோட கார் பார்க்கிங் பழைய சென்ட்ரல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த மார்க்கெட்டில் பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க, கடையை கட்டி வச்சுருக்காங்க. ஓகேண்ணா. அதில் வந்து நாங்கள் கீழ் தளத்தில் 10ஆம் நம்பர் கடை. 10ஆம் நம்பர் கடை. ஓகே. பார்க்கிங்கும் நிப்பாட்டிக்கலாம், வண்டி வந்து நிப்பாட்டிட்டு சூப்பராக டூ வீலரில் வந்து நிப்பாட்டி ஜாமான் வாங்கிக்கலாம். ஓகேண்ணா. உங்கள் கடை பேர்? மதுரை அரசி எம்போரியம். அரசி எம்போரியம். ஸோ நீங்கள் ஆன்லைனும் கொடுக்கலாம், ஆஃப்லைனும் கொடுக்கலாம், ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணுறீங்க. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல், இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? வரலட்சுமி உண்டான ஐட்டம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகேண்ணா, பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு முருகாஸ் வள்ளி வ்ளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பக்கத்துல ஒரு கார் பார்க்கிங் இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். இன்னைக்கு அங்கதான் இருக்கும். அங்க நிறைய நியூ கடைகள் வந்திருக்கு. மதுரையில இருக்க நிறைய பேருக்கு இப்படி கடைகள் வந்திருக்குன்னே தெரியாது. ஸோ அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். அது இல்லாம வரலட்சுமி நோம்பு வந்துட்டு இருக்கு. ஸோ வரலட்சுமி நோம்புக்கு தேவையான என்டையர் பொருட்கள், ஸோ ரிட்டர்ன் கிஃப்ட்ல ஸ்டார்ட் ஆகி அம்மனுக்கு தேவையான ஆடைகள்ல இருந்து அம்மனோட சிலையில இருந்து எல்லாமே வாங்கணும் அப்படின்னாலும் சரி, இல்ல எனக்கு சாமிக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ஹோல்சேல் விலையில வாங்கணும் அப்படின்னாலும் சரி, நீங்க இந்த ஷாப்க்கு வரலாம். இவங்களோட பேரு மதுரை அரசி எம்போரியம். ஸோ எக்ஸாக்டா எங்க இருக்குன்னா, கார் பார்க்கிங்குள்ள வந்தோடனே 10ஆம் நம்பர் கடை. ஸோ எங்கேயுமே நீங்க அலைய வேணா, வீடியோ ஸ்டார்டிங்ல எக்ஸாக்ட் ரூட் நம்ம காமிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாமியோட இந்த மாதிரி பேஸ், சாமியோட முகங்கள், இல்ல எனக்கு சாமி வந்து ஃபுல்லா அலங்காரம் பண்ணி வேணும்னா அலங்காரத்துக்கான பொருட்கள், ஸோ எல்லாமே இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே தராங்க. இது இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா, மதுரைக்கு வந்தா மீனாட்சியை கும்பிட்ட எல்லாருமே ஒரிஜினல் தாளம்பூ குங்குமம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா தாளம்பூ குங்குமம் ஒரிஜினலா யார் கொடுக்குறாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காவே இருக்கும். ஸோ அதோட பியூரிட்டியும் செக் பண்ணி இங்கேயே நீங்களே வாங்கிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரிஜினல் தாளம்பூ குங்குமம் அண்ட் மஞ்சள் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மினிமம் ஒரு 1/2 கிலோ இருந்து நீங்க வெளியூர்ல இருக்கீங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். லோக்கல்ல இருக்கீங்கன்னா சின்ன 10 ரூபாய் பாக்ஸ்ல இருந்து கூட இவங்க கிட்ட நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. இது வந்து மதுரை பழ மார்க்கெட்டு. ஸோ இங்கிருந்து நம்ம தேர்மூட்டி வீதி போற வழி, சிம்மக்கல்ல இறங்குனீங்கன்னா இந்த பக்கமா கூட வரலாம், இன்னொரு சைடும் வரலாம். இதுல வந்துட்டே இருக்கும்போது ரைட் சைட்ல உதயா சப்பலம்னு இருக்கும். அதை ஒட்டின மாதிரி ஒரு ரோடு பிரியும். இதுதான் அந்த ரோடு. இது எங்க போய் மீட் பண்ணோம் அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நவீன் உணவகம் தாண்டி வருவீங்க, பழ மார்க்கெட் போக அந்த ரோடு ஜங்ஷன் கிட்ட வரும், இந்தியன் பேங்க் கிட்ட. ஸோ இது வந்து ஒரு ரூட்டு. இன்னொரு ரூட்டு பார்த்துடலாம். ஸோ நந்தி சிலை இருக்குல்ல, நந்தி சிலை வழியாக நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா, நந்தி சிலையிலேருந்து டுவர்ட்ஸ் பழ மார்க்கெட் போகிற ரோடு. ஸோ உங்களுக்கு குன்னத்தூர் சத்திரம், அந்த புது மண்டபம், அதுக்கப்புறம் நவீன் உணவகம். இதான் நவீன் உணவகம். லெஃப்டில் இருக்கும் அந்த கார்னரில் ஆரஞ்சு போர்டு பாருங்கள், இதான் நவீன் உணவகம். ஸோ நவீன் பேக்கரி தாண்டின உடனே அந்த கீழே இறக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து இந்தியன் பேங்க் இருக்கும். இந்தியன் பேங்க் ஒட்டினா மாதிரியே தான் ஒரு சந்து கட் ஆகும். இப்போ அதை வந்து நம்ம வந்தோம்னா அந்த ரூட்டு. ஸோ இப்போ அந்த இந்தியன் பேங்க் தாண்டோடனே லெஃப்டில் இது வந்து என்னன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கார் பார்க்கிங்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த பார்க்கிங்கில் நிறைய கடைகள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய 10ஆம் நம்பர் கடை ஸ்ரீ மதுரை அரசி எம்போரியம். இதுதான் பார்க்கிங்கு. பார்க்கிங்கில் வந்தீங்கன்னா, காரில் வந்தீங்கன்னா கீழே போய் பார்க்கிங்கில் போட்டுக்கலாம், 2 வீலரில் வந்தீங்கன்னா கடவாசல்லையே இறங்கிக்கலாம். ஸோ ஸ்ரீ மதுரை அரசி எம்போரியம். இந்த கடையில் சாமிக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள் இருக்குது. அது இல்லாமல் ஒரிஜினல் குங்குமம், தாழம்பூ குங்குமம் அண்ட் மஞ்சள் இருக்குது. ஸோ சாமிக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள் மற்றும் வரலட்சுமி நோம்புக்கான ஸ்பெஷல் கலெக்ஷன். இது இல்லாமல் பொண்ணு வளையலும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன முகத்தில் இருந்து இருக்குது, சின்ன சைஸ்ல இருந்து ஓகே, வரிசை எல்லா சைஸ். இதுனா அலங்காரம் பண்ணாத முகம். என்ன சைஸ்ல இருந்து இருக்கு உங்ககிட்ட? சின்ன சைஸ்னா இதுதான் இருக்கல, சின்ன சைஸ். ஓகே, இந்த சைஸ் தான் இருக்கல, சிறுசு. 80 ரூபாய் வரும். 80 ரூபாயில இருந்து 80 ரூபாயில இருந்து வரிசை ஸ்டார்டிங் இருக்கு. இப்போ இந்த சைஸ் எப்படி இன்ச்சஸா? இன்ச்சஸ் சொல்லலாம். அவங்க சிலைக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்காங்க. சிலைக்கு தகுந்த மாதிரி. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டால் நீங்க தனியா வாங்குவீங்க, எம்டி டால் இந்த வீடியோல காட்டுவோம். அதுக்கேத்த மாதிரி முகங்கள் வந்து இருக்கு. சோ எல்லா சைஸ்லயும் வச்சிருக்காங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் அலங்காரம் பண்ணி வேணும் அப்படின்னா இவங்களே பண்ணி தராங்க. இதெல்லாம் என்ன மாதிரி ரேட்ல இருந்து இருக்கலாம்? இந்த சைஸ்ல இருந்தா இருக்கு. பெரிய சைஸ்ல இருந்து இந்த சைஸ்ல இருந்து இருக்கு அலங்காரம். ஓகே, இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து இருக்கு? இது உங்களுக்கு 850 ரூபாயில இருந்து இருக்கு. 850ல இருந்து அலங்காரம் பண்ணது. இந்த மஞ்சள் முகம் இல்லாம வேற என்ன முகங்கள் உங்ககிட்ட இருக்கு? ஜெர்மன் சில்வர் முகம் இருக்கு. ஜெர்மன் சில்வர்லாம் என்ன ரேட்ல இருந்து இருக்குன்னா? இது வந்து 1100
900 இந்த மாதிரி ரேட்ல ஒவ்வொரு ரேட்ல அது சைஸ்க்கு ஏத்த மாதிரி வித்தியாசமாகும். ஓகேனா இப்போ இது என்ன முகம்? 500 ரூபாயிலயும் கிடைக்கும். 500 ரூபாயிலயும் ஜெர்மன் சில்வர் இருக்கு. ஓகே இது என்ன முகம்னா? இது பித்தளை முகம். ஓகே முன்னாடி வந்து பெயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ பேஸ் வந்து பாத்தீங்கன்னா பித்தளை உங்களுக்கு. இதுலயுமே நீங்க வந்து உங்க டால் சைஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து ஒரு ரியல் ஃபேஸ் லுக் கொடுக்குது. சோ இப்போ இதுலயுமே அலங்காரம் வேணும்னா பண்ணி தருவீங்களாண்ணா? ஓகே இப்போ இதெல்லாம் என்ன முகம்னா? இது சில்வர் முகம் தான். ஜெர்மன் சில்வர்ல அலங்காரம் பண்ணி வச்சிருக்கீங்க. இது சின்ன சைஸ் இருக்கு, பெருசு இருக்கு. சோ அலங்காரம் பண்ணி வேணும்னாலும் உங்ககிட்ட வாங்கிக்கலாம். ஓகே இது வந்து வாராகி முகமும் வச்சிருக்கோம். ஓகே இந்த அம்மன் முகம் வச்சிருக்கோம். ஓகே இப்போ இந்த அம்மன் முகம்லாம் அலங்காரம் பண்ணி வேணும்னாலும் நீங்க அலங்காரம் பண்ணி தருவீங்களா? ஓகேண்ணா இது மாதிரி என்னென்ன முகங்கள் உங்ககிட்ட வந்து கிடைக்கும்? மதுரை வீரன், சிவபெருமான், ஓகே ஹனுமான். சோ சாமி முகங்கள் எல்லாமே உங்ககிட்ட வந்து கிடைக்கும். ஓகேண்ணா இப்போ அடுத்து வந்து பேஸ் பாத்திரலாமா? அம்மன் டால் பாத்திரலாமா? இப்போ என்னப்பா அடுத்து பார்க்க போறோம்? டால் மட்டும் பார்க்கறோம். ஓகே டால் மட்டும் 8 இன்ச் சைஸ். 8 இன்ச் சைஸ் கூட வந்து உள்ள வச்சே கொடுத்துறீங்க தேங்காய் வைக்கிற மாதிரி. இப்போ இது என்ன விலைப்பா? இதெல்லாம் 800 ரூபாய். 800 ரூபாய் ஸ்டார்டிங் வந்து 800ல இருந்து இருக்கு. 8 இன்ச். ஆமா இது என்ன இன்ச்? 9 இன்ச். சோ கலர் எப்படிப்பா? saree வந்து இதுல வந்து ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கீங்க. கலர் ஒவ்வொரு கலர் மாறி மாறி. சோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கொடுக்கலாம். இப்போ ஆன்லைன்ல இருந்து கேட்டு வருவாங்க, அவங்களுக்கு நீங்க எப்படி ஆர்டர் எடுப்பீங்க? என்ன கலர் வேணும் அந்த பொம்மை காமிச்சிங்க இருக்கிற பொம்மை காமிச்சு அந்த கலர் ஓகேல சூஸ் பண்ணிக்குவாங்க. அத சோ வீடியோ கால் ஆர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். சூப்பர். இப்போ இது என்ன சைஸ்? இது 11 இன்ச். 11 இன்ச். 11 இன்ச் என்ன ரேட் வருது? 11 இன்ச் வந்து 1100 ரூபாய். 1100 ஒரு 200 300 டிஃபரன்ஸ் இருக்கும் அவ்வளவுதான். இப்போ இது 12 இன்ச். இப்போ அடியில என்ன பேஸ் பா இது வச்சிருக்கிறது? இது ஒரு கார்ட்போர்ட் மாதிரி வச்சிருப்போம். ஓகே. சோ இப்போ இது மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணனும் அப்படின்றது? இது வந்து நம்ம பூஜை முடிஞ்ச உடனே அப்படியே ஒரு எல்லாம் தனித்தனியா எடுத்துட்டு ஓகே ஒரு கவர் பாலித்தீன் கவர். ஏன்னா நிறைய பேருக்கு வாங்குற ஆர்வம் இருக்கும், பட் அடுத்த வருஷம் அதை எப்படி வச்சு இது பண்ணனும் அந்த ஒரு இது எடுத்துட்டு ஓகே ஒரு கவர் பாலித்தீன் கவர் போட்டு சுத்தி வச்சிரணும். பக்காவா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிரணும். ஓகே அடுத்த வருஷம் யூஸ் பண்ண முடியும். இது என்ன சைஸ் பா? இது பெருசு வந்து 18 இன்ச். இது என்ன விலை வருதுப்பா? 1950 ரூபாய். 1950 ரூபாய் வருது இந்த. இதுதான் லாஸ்ட் சைஸ் உங்ககிட்ட. 22 இன்ச் 2000 ரூபாய். ஓகே பொம்மை மட்டும். பொம்மை மட்டும். இப்போ அலங்காரம் வேணும்னா இது அந்த சைஸ் தான் நினைக்கிறேன். ஓகே இப்போ இந்த அலங்கார பொம்மை பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருக்க அந்த பெரிய சைஸு. ஸோ உங்களுக்கு அலங்காரம் பண்ணி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இதில் காமிச்சிருப்போம் இந்த முகம், இந்த முகத்தை எப்படி வைக்கணும்னு சொல்லி. ஸோ இங்கே இருக்க எல்லா ஆர்னமெண்ட்ஸுமே இவங்ககிட்ட செப்பரேட்டாக இருக்குது. லைக் தாலியாக இருக்கட்டும், அம்மன் போட்டிருக்க நெக்லஸாக இருக்கட்டும், திருவாச்சியாக இருக்கட்டும், தொம்பையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபுல் செட் வச்சுருக்காங்க. சப்போஸ் எனக்கு வாகமாலை எல்லாமே வந்து எனக்கு வந்து இது எதுவுமே வேண்டாம், எனக்கு ஃபுல் செட்டாகவே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா ஜடையோடையே சேர்த்து உங்களுக்கு பக்காவாக செட் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை எம்டி டால் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி எம்டி வாங்கிக்கலாம். எம்டி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஃபுல் செட் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இப்போ அடுத்து என்னதுப்பா பார்க்க போகிறோம்? ஓகே புது மாடல் கால் குத்த வச்சு உட்கார்ந்து. ஓ கால் கட்டின மணமேடையில் உட்கார்ற மாதிரி. ஆமாம் அந்த மாதிரி இருக்கும். ஓகே ஸ்கொயர் டைப்ல இருக்கு. ஸோ இது பாக்ஸ் ஷேப் மாதிரி நல்லா அழகாக ஃப்ரில்லாம் விட்டு சூப்பராக இருக்கு. இது வந்து ப்ளை டைப்ல இருக்கு. ஓ அந்த தட்டு டைப்ல கொடுத்துருக்கீங்க அடியில். ஓகே ஓகே இதுதான் இந்த வருஷம் புதுசாக வந்திருக்கு. ஸோ பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் புதுசாக வந்து உங்களுக்கு தட்டு டைப்லேயும் வந்திருக்கு. இதுலேயுமே நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்கொயர் ஷேப்பு. இந்த 2 மாடல் இல்லாமல் சிம்மாசன மாடல் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதுவும் பார்த்துடலாம். சிம்மாசன மாடல் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மாசனத்தில் அம்மன் உட்காந்துருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இது அலங்காரம் பண்ணியும் இருக்குது. நான் அதுவும் இந்த வீடியோட எண்ணில் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் என்ன ப்ரைஸ்ப்பா வருது? 6000 சில்லற வருது. ஸோ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகும். ஸோ இப்போ ஹோல்சேலுக்குன்னா வேற ரேட்டா? ஸோ இங்கே வாங்குற எல்லா பொருளுமே நீங்கள் ஹோல்சேலும் கொடுப்பீங்க. சூப்பர். இப்போ சாரி கலர் எனக்கு வேணும், இந்த இன்ச்சில் வேணும்னு கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா ஓகேப்பா. இப்போ அடுத்து என்னப்பா பார்க்க போகிறோம்? இந்த பொம்மை வரலட்சுமி பொம்மை வாங்குறீங்க. ஆமாம் வெறும் பொம்மை மட்டும் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இப்படி அலங்காரம் பண்ண தேவை ரெடிமேடாகவே இருக்கு. ஓகே இல்லை நீங்கள் போய் வீட்டில் வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஓகே அதுக்கு உண்டான ஐட்டம்ஸ் ஃபுல்லாக சின்ன தாலியில இருந்து ஓகே தாலியிலே நிறைய வெரைட்டி வச்சிருக்கீங்க. 4 வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே இதெல்லாம் ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து பார்த்தாலே 80 ரூபாயில இருந்து 80 ரூபாயில இருக்கு. சோ அம்மனுக்கு சின்ன சின்ன நகைகளும் வச்சிருக்கீங்க. 120 ரூபாயில இருக்கு. சோ எல்லாமே அதிலே போட்டுருக்கீங்க. இப்போ ஹோல்சேல் வாங்குறவங்க இந்த சரமாவே எடுத்துக்கலாம். அதுக்கு ரேட் வேற ரேட். சோ ஹோல்சேலுக்கு வந்து டிஸ்ப்ளேல ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இது திருவாச்சி. இது வந்து சின்ன சைஸ்ல இருந்து பெருசு வரைக்கும் இந்த கோல்டன்ல இருக்கு. இது கலர் வச்சிருக்கீங்க. கலர் பிளாஸ்டிக் இது. ஓ சோ கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியானால நிறைய செலவு பண்ண முடியாதுன்றவங்க இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இதுல நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ ஸ்டோன் வச்சது வச்சிருக்கீங்க. ஸ்டோன் வச்சதே இருக்கு. சோ ரொம்ப கிராண்டா வேணும்னா ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதெல்லாம் என்ன மாதிரி ரேட்ல இருந்து இருக்குப்பா? இது வந்து 500 ரூபாயில வரும். சோ இது 500 ரூபாயில இருந்தே இந்த மாதிரி ஐட்டம் வச்சிருக்கீங்க.
ஸோ திருவாச்சி வந்து சும்மா சாம்பிளுக்கு தாங்க 1 or 2 காட்டுறோம், நிறைய வச்சிருக்காங்க, வந்து விசிட் பண்ணி பாருங்க. அடுத்து நகை அலங்காரம் எப்படியோ அதே மாதிரி வந்து ஹேர் ஜட அலங்காரமும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க. பெரிய சைஸ் இருக்கு பாருங்க. இது வந்து ஃபுல்லாவே ஸ்டோன் வச்சது. ஜடையெல்லாம் என்ன ரேட்ல இருந்து ஆரம்பம்ப்பா? இது வந்து 130 ரூபாயில இருந்து ஆரம்பம். 130 ரூபாயில இருந்து. பூ அலங்காரமும் வச்சிருக்காங்க. ஸோ பூ அலங்காரம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஜடையில இருந்து பெருசு. இது வந்து கோல்டன் கலர்ல. ஸோ ஒரு பொண்ணுக்கு வந்து எவ்வளவு அலங்காரம் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து அம்மனுக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மகாலட்சுமி பெண்டன்ட் போட்டது. ஓ சூப்பர். ஸ்டோன் வச்ச மகாலட்சுமி பெண்டன்ட் போட்டே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சைஸ் தான் நாங்க காமிச்சிருக்கோம், பட் இதுலயே உங்களுக்கு பெரிய சைஸும் இருக்கு. இந்த மாதிரி பெரிய ஜடெல்லாம் என்னப்பா ரேட் வரும்? 390 ரூபாய். ஸோ பெருசு வந்து 390. சோ இது இல்லாம நெக்லஸ் ஐட்டமும் வச்சிருக்கீங்க. நெக்லஸ் ஐட்டம் குட்டி நெக்லஸ் இருக்கு. ஓகே. 220 ரூபாயில இருக்கு. சின்ன அம்மனா வைக்கிறவங்களுக்கு இது கரெக்ட்டா இருக்கும். பெரிய நெக்லஸ் வேணும்னா பெரிய நெக்லஸ் இருக்கு. சோ இந்த நெக்லஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அம்மன் போட்டுருக்காங்க பாருங்களேன், இந்த மாதிரி வரும். போடலாம். சின்ன சின்ன பாசி நெக்லஸ் இருக்கு. அது கழுத்தோட ஒட்டி போற மாதிரி. அதுல ஒயிட் வேணா ஒயிட் இருக்கு. ஓகே. எல்லாமே வச்சிருக்கீங்க, கலரும் வச்சிருக்கீங்க. ஆமா. சோ மல்டி கலர் பெருசு வேணும்னா பெரிய பெரிய சப்போஸ் இது கோவில்ல இருந்து யாரோ பாத்துட்டு இருக்கீங்க, அம்மனுக்கு நகை அலங்காரத்துக்கு வேணும்னாலும் நீங்க இவங்க கிட்ட வாங்கலாம். இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து இந்த மாதிரி பெரிய செட்ல ஆரம்பம்? 850 ரூபாயில இருந்து ஆரம்பம். 850 ரூபாயில இருந்தே இருக்கு. சோ இது மட்டும் இல்ல, இங்க நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் நிறைய வச்சிருக்காங்க. இவங்க குடோனும் இருக்கு. சோ அங்கேயே வச்சிருப்பாங்க. சோ இங்க வந்து உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஹேங் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியா போயிடக்கூடாதுன்றதுனால சாம்பிள் ஐட்டம்ஸ் மட்டும் தான் காட்டிருக்கோம். அடுத்து கை கால் பார்க்க போறோம். கைகால். ஸோ மஞ்சள்லயும் இருக்கு, ஸ்கின் கலர்லயும் இருக்கு. வெறும் கை மட்டும் உள்ளதே இருக்கு. ஓகே. ரெண்டாவது கை மட்டும் கேக்குறாங்க சில பேர். கால் வேணா இருக்கு ஆல்ரெடி அப்படின்னு கேக்குறோம். கை மட்டும் கொடுப்போம். இல்ல சின்ன சைஸ் கை கால்ல இருந்து இருக்கு. ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து பாருங்க? 400 ரூபாயில இருந்து. சோ சைஸ் வந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய சைஸ். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த குடம் வச்சு பண்ணுவாங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா குடம் வச்சு சாரி கட்டுவாங்க, அதுக்கு இந்த கை கால் தேவைப்படும். இதுல மஞ்சள் வண்ணமும் வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஸ்கின் கலரும் வச்சிருக்காங்க. நமக்கு தேவையான வாகமாலை. வாகமாலா இது என்ன சைஸ்ல இருந்து இருக்கு? என்ன சைஸ்? 350, 450, 550. சோ சைஸ்க்கு ஏத்த மாதிரி பிரைஸ் வேரி ஆகும். கலர் பாத்தீங்கன்னா 3 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இது எப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்க வைக்கிற மாதிரி இருக்கும். சாமிக்கு பின்னாடி கூடி இந்த 2 சைடும் விழற மாதிரி வைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணோம். இல்லைங்க எனக்கு ஐடியாவே இல்லை, நான் எப்படி பண்ணோன்னா இவங்க கிட்டே கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக செட் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ இங்கே இருக்க எல்லா பொருட்களுமே இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சொன்ன ப்ரைஸ் எல்லாமே ரீட்டைல் ப்ரைஸ் தான். ஹோல்சேலுக்கு வேணும்னா டிஸ்பிளேல வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. கடைக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்தது குங்குமம். ஸோ உங்ககிட்ட ஒரிஜினல் குங்குமம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தீங்க. தனி மஞ்சளே செய்யறது. நெத்தில வச்சு அடிக்காது, புண்ணாகாது. ஓகே. அதோட ஸ்ட்ரைன் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். யாரால வைக்கலாம், ஒரு நாள் காலையில இருந்து நைட் வரைக்கும் வைக்கலாம். ஒரு தடவை வச்சா போதும். ஓகே. இப்போ அந்த குங்குமம் வந்து நீங்க டெஸ்ட் பண்ணி காட்டுறேன்னு சொன்னீங்க. ரியல் குங்குமமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. இப்போ எடுத்து ஒரு பேப்பர்ல எடுத்து தேய்ச்சி பார்த்துக்கனால. ஓகே. வாசமுமே நல்லா இருக்கும். தாளம்பு வாசம் நல்லா இருக்கும். எடுத்து பேப்பர்ல இப்படி தேய்ச்சி பார்த்தாலே போதும். ஓகே. அந்த ரியல் மஞ்சள் கலர் வந்துரும். சோ இதான் ரியல் குங்குமம். ஆமா, இதுதான். ஓகே. தேய்ச்சி பார்த்தாலே வந்துரும். அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் இருந்தாலே வந்து அது மஞ்சள். அது அரிக்காது, புண்ணாகாது, சுத்தமான. ஓகே. இந்த மாதிரி பாக்ஸா கொடுக்குறீங்களா? பாக்ஸ் இருக்கு. மினிமம் இப்போ ஆன்லைன்ல இப்போ நேர்ல வரவங்க பிரச்சனை இல்ல, நம்ம வந்து இங்க பார்க்கிங் கிட்ட வந்து வாங்கிப்பாங்க. இப்போ வந்து ஆன்லைன் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க மினிமம் எவ்வளவு வாங்கணும்? ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் கரெக்டா இருக்கும். ஓகே. 100 கிராம் 200 கிராம் 1/4 கிலோ வாங்கினா கொரியர் சார்ஜ் கண்டிப்பா கொரியர் சார்ஜ் நிறைய வரும். சோ ஓகே. கிலோ எவ்வளவுப்பா? கிலோ வந்து நாங்க 500 ரூபாய். ஓகே. இப்போ இது ஹோல்சேலா கேட்டாலும் கொடுப்பீங்களா? ஹோல்சேல் வேற விலை. அது என்னன்னா டிஸ்பிளேல ஒரு நம்பர் கேட்டுக்கலாம். இப்போ நிறைய ஐட்டம் வச்சிருக்கீங்களா, இதெல்லாம் என்னது? இது வந்து குங்குமம் வந்து சின்ன சின்ன டப்பாலே வரும். ஓகே. ரிட்டர்ன் கிஃப்ட்க்கு வரவங்களுக்கு கொடுக்குற மாதிரி. இது மஞ்சள் தூள். ஓகே. குங்குமத்துக்கு தூள், மஞ்சள் தூள் சின்னதாவே வச்சிருக்கீங்க. ஓகே. 10 ரூபாய். அது பெரிய டப்பா வேணும்னா 30 ரூபாய். ஓகே. சைஸ்க்கு ஏத்த மாதிரி பிரைஸும் வந்து வேரி ஆகும். அதுக்கு அடுத்து 60 ரூபாய் இருக்கு. ஓகே. இது எவ்வளவு கிராம்? 100 கிராம். 100 கிராம் வச்சிருக்கீங்க. 60 ரூபாய். ஓகே. 1/4 கிலோ. ஓகே. இதெல்லாம் 150 ரூபாய். சோ இப்போ 1/4 கிலோலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸாவே போட்டு கொடுத்துருவாங்க. கவர் பேக்கிங் இருக்கு. 1/4 கிலோ கவர் பேக்கிங்கும் கொடுக்குறீங்க. இது 1 கிலோ பேக்கிங். ஓ சூப்பர். இப்போ வெளியூர்ல இருந்து நீங்க வந்து மீனாட்சி அம்மன் கோயில் வரீங்கன்னா ஒரிஜினல் குங்குமம் வேற எங்கேயும் தேவையில்ல, டைரக்டா இங்க வந்து நீங்க வாங்க. இது மஞ்சள் தூள். ஓ அந்த ரியல் மஞ்சள் தூள். எந்த கெமிக்கல் இல்லாத பூச்சிக்கெல்லாம் ஒன்னாகாது. ஓ சூப்பர். விபூதி வேணாலும் 1 கிலோ 1/2 கிலோ இருக்கு. சோ வச்சிருக்கீங்க. சோ இவங்க இங்க இருக்க எல்லா ஐட்டமே உங்களுக்கு ஹோல்சேலும் கொடுப்பாங்க, ரீட்டைலும் கொடுப்பாங்க. இது ரிட்டர்ன் gift கொடுக்கணும் அப்படினா அப்ப வரலட்சுமி நமக்கு கொடுக்கிறதுக்காக இந்த மாதிரி குங்குமச் செமில். இதெல்லாம் எவ்வளவு ரேட்ல இருக்கு? இந்த சைஸ்னா 40 ரூபாய் ஒரு பீஸ். ஓகே. இது ஒரு பீஸ் வந்து 25 ரூபாய். சூப்பர். இது ஒரு பீஸ் 25 ரூபாய். இது 25 ரூபாய். ஓகே. இது ஒரு பீஸ் 50 ரூபாய். 50 ரூபாய். இது அதாவது குங்குமம் மஞ்சள் சேர்ந்து இருக்கும். இந்த மாதிரி. இது தாமரை இலையில உள்ளது இந்த மாதிரி. சோ டிஃபரண்டா நிறைய ரிட்டர்ன் gift வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. ஓகே. இப்போ இது இல்லாம பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் gift இவங்க அழகா வந்து காமதேனு கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன ரேட் பா?
இது 200 ரூபாய் வரும். 200 ரூபாய் வரும். சோ நீங்க நிறைய பீஸ் எடுக்கறீங்கன்னா கம்மி பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி கிருஷ்ணர் உள்ளது இருக்கு, கணபதி உள்ளது இருக்கு. சோ கணபதி கிருஷ்ணர் வச்சிருக்கீங்க. இப்ப அடுத்து ரிட்டர்ன் கிஃப்ட் தர்றாங்க. இப்போ இந்த மாதிரி இது வந்து ட்ரெடிஷனலா எப்பவும் உள்ளது. ஒரு சின்ன கண்ணாடி, சீப்பு, கண்மை, வளையல், ஓகே, மருதாணி கோணு, ஓகே, இந்த மாதிரி தட்டு உள்ளது, மஞ்சள் குங்குமம், இதெல்லாம் வந்து கொடுத்துறலாம். நீங்களே செட் பண்ணி தரறதுனால தருவீங்க, இல்லனா அப்படியே வாங்கி கூட செட் பண்ணிக்கலாம். சோ வளையல்லாம் வந்து உங்களுக்கு ட்ரெடிஷனலா வேணும்னா இது ஃபுல்லாவே இவங்க வச்சிருக்காங்க. இது சாம்பிளுக்காக எடுத்து வச்சிருக்கோம். பட் இது நீங்க பாக்ஸா ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுலயுமே வாங்கிக்கலாம். எத்தனை பீஸ் 100 பீஸ் 200 பீஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். அப்படி வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். சோ இங்க சொல்ற ரேட் எல்லாமே ரீட்டைல் ரேட் தான். ஹோல்சேல் வந்து இவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. அதுக்கான டால் வேணும்னா இவங்க கிட்ட அதெல்லாம் ஃபியூச்சர்ல வரும். நான் வீடியோஸ் போடுறேன். இது இல்லாம குழந்தை முருகர் இருக்காரு. ஸோ வீட்டில் வச்சு கும்பிடுறதுக்கும் சரி, இல்லை யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சாலுமே நீங்க இந்த குழந்தை முருகர் வாங்கிக்கலாம். ரொம்ப அழகா கியூட்டா இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்ணனும் சரி முருகனும் சரி ரொம்ப அழகாக இருக்காங்க. நிறைய பேர் வந்து கோவிலில் வாங்கி வைப்பீங்க, இல்லை யாருக்கா கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கலாம். இதெல்லாம் என்ன ரேட் வருது? அதெல்லாம் 350 ரூபா. ரொம்ப கியூட்டா இருக்கு. கை வேலைப்பாடு இதெல்லாம். ஸோ யாருக்கா கிஃப்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. இதெல்லாம் 600 ரூபா வருது. ஓகே. ஸோ இது எல்லாமே கிடைக்காது, எங்கேயும் கிடைக்காது. நாங்களே இப்போ ஹோல்சேல் பண்றவங்க வந்து எனக்கு ஒரு 50 பீஸ் 100 பீஸ் வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் பார்த்து தருவீங்க. இது என்னதுப்பா? நோம்பு கயிறு. ஓ, நோம்பு கயிறு. பட்டு கொஞ்சம் கயிறுன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது சாதாரண காட்டன் கயிறு. சோ நோம்பு கயிறுமே நீங்க இங்க வச்சிருக்கீங்க? ஆமா, எல்லாமே இருக்கு நோம்பு கயிறு. சூப்பர். சோ நோம்பு கயிறும் இங்க வச்சிருக்காங்க. இது 2 ரூபாய் தான். இது 2 ரூபாய். ஓகே, நீங்க மொத்தமா வேணாலும் வாங்கிக்கலாம், சில்லறையாவும் வாங்கிக்கலாம். இது இல்லாம இவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்னா பேங்கிள்ஸ் வச்சிருக்காங்க. ட்ரெடிஷனல் பேங்கிளும் இருக்கு, ட்ரெண்டியா இருக்கு. இப்ப ரெயின் டிராப் பேங்கிள் இருக்குல்ல, அதுவுமே இருக்கு. நான் காட்டுறேன். ஸோ ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ்லாம் எவ்வளோப்பா டசன்? 120 ரூபாய். 120 ரூபாய். நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க, சாம்பிளுக்காக காட்டுறோம். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய பேங்கிள்ஸ் வச்சிருக்காங்க. பேங்கிள்ஸ் எப்படிப்பா நீங்க ரீட்டைல் மட்டும் தான் கொடுக்கலாமா, இல்ல ஹோல்சேலும் தர்றீங்க? இந்த மாதிரி ரோலா வேணா தருவோம். தோடா வளையல் சொல்லுவாங்க. தோடா வளையல். ஆமா, இது ஒரு தோடா வாங்கி. எவ்வளவு வளையல் இருக்கு இதுல? இதுல ஒரு 8 டசன் வரும். 8 டசன் வளையல் வரும். ஓகே. இப்போ வளகாப்புக்குலாம் கேட்பாங்களே, அதுக்கு தாராளமா வளையல் போடுவோம். பொண்ணு வளையல் இருக்கு. அதுவும் நீங்க போடுறீங்க? சூல் வளையல் இருக்கு. ஓ சூப்பர். ஏன்னா மீனாட்சி அம்மன் கோயிலே ஸ்பெஷல் அதுதான், பொண்ணு வளையல் போட்டுட்டு போவாங்க. கடைக்கு வந்தாலே கோயில்ல இருந்த கடைக்காரங்க நாங்க. ஓகே. அங்க வந்து கடையில வந்து இந்த வளையல் தான் போடுவாங்க. நாங்க வந்து வளையல் போட்டு விடுவோம். இல்ல அப்படின்னா இப்போ இங்க வந்துமே போட்டுக்கலாம். நம்ம இங்க வந்து போட்டுக்கலாம். இங்க வர முடியல, எனக்கு வீட்ல ஆளுங்க நிறைய இருக்காங்க, வீட்ல வந்து போடுங்க, வீட்ல வந்து போட்டுருவோம். ஓ சூப்பர். அந்த ஃபெசிலிட்டி பண்ணி தரீங்க. அது பொண்ணு வளையல் அதுதான். ஓகே. பொண்ணு வளையல் வேணும், நான் வந்து வெளியே வர முடியாது, வீட்டுக்கு வந்து போடணும்னாலும் அந்த ஃபெசிலிட்டியும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எந்த ஊர் என்னன்னு சொன்னா மட்டும் போதும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரெயின் டிராப் பேங்கிள்ஸ்ல நிறைய வந்து பாக்ஸ் வைஸ் வச்சிருக்காங்க. இப்போ வந்து இது ஹோல் பாக்ஸாவும் கொடுப்பீங்க. இப்போ ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு கேட்டாங்க. இப்போ எப்படி இது ஒரே கலரா எடுக்கணுமா, இல்ல மல்டி கலர் வச்சும் தருவீங்களா? வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்கு, இன்க்ளூடிங் மஞ்சள் குங்குமம். இவங்க கிட்ட மஞ்சள் குங்குமம் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கா ரொம்ப சூப்பரா வந்து ஒரிஜினலே கிடைக்கும். மினிமம் வந்து ஒரு 1/2 கிலோல இருந்து வாங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜுக்கு கட்டுப்படி ஆகும். இதே மஞ்சள் கிழங்கு மட்டும் வேணும்னா கிழங்கு மட்டும் கிழங்கு மொத்தமாவே கொடுப்போம். மொத்தமா 1 கிலோ 1/2 கிலோனா தருவோம். ஓகே. இது மாதிரி மஞ்சள் பாக்கெட் ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு. ஆமா, இது சில்லற மாதிரி பாக்கெட் இருக்கு. இப்போ மீனாட்சி அம்மன் போட்டோ போட்டே கொடுப்பீங்க? ஆமா, போட்டோவே போட்டுருக்கோம். இது அப்படியே ஒரு பாக்கெட் எடுத்தா எவ்வளவு? 50 பீஸ் இருக்கு. ஆமா. சிங்கிளாவும் வாங்கலாமா? சிங்கிளாவும் வாங்கிக்கலாம். எவ்வளவுப்பா இது? ஒரு பீஸ் வந்து 3 ரூபாயில இருந்து 3 ரூபாயில இருந்து 5 ரூபாயில இருக்கு. எடுக்கிற அளவை பொறுத்து. ஆமா, அளவை பொறுத்து இருக்கு. ஓகே. கிழங்கு வச்சது இருக்கு, மஞ்சள் கிழங்கு வச்சது. ஓ, கிழங்கு வச்சதும் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி டப்பா வச்சதும் கொடுக்குறீங்க. ஒரு பீஸ்ல 10 ரூபாய் கிழங்கு. 10 ரூபாய். சூப்பர். ஸோ மஞ்சள் கிழங்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பூச்சி அடிச்ச மாதிரி இருக்கும். ஒரிஜினல் கிழங்கு வாங்கணும்னா இந்த இவங்க கிட்ட இருக்கு, நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ குங்குமம் ஒரிஜினல் வாங்கணும்னா வேற எங்கேயும் அலைய வேணாம். இவங்க அட்ரஸ் வந்து டிஸ்பிளேல வந்து நம்ம ஃபோன் நம்பரோட கொடுத்துருப்போம். ஸோ பார்த்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி டப்பாவாக உங்களுக்கு 1/4 கிலோ 1/2 கிலோன்னு போட்டு தருவாங்க. இல்லை அப்படின்னா பேக்கெட்டாகவும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரிஜினாலிட்டியும் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ 1/4 கிலோ பேக்கெட்டுமே இருக்குது. யாருக்காவது வெளியூர்லேருந்து வரீங்க, கிஃப்ட் பண்ணணும், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனால் அவங்க அட்ரஸ் கொடுத்து இவங்க கிட்ட ஆர்டர் பண்ணாலே போதும், அவங்க அனுப்பிடுவாங்க. வரலட்சுமி பூஜைக்கு எல்லா வீட்டில் விசேஷம் வைக்கிறப்ப அந்த வாழைமரம் ஸ்டாண்ட் வைப்பாங்க. சின்னதாக எங்கே கட்டுறது தெரியாம இது பண்ணிட்டு. ஓகே. ஆமாம். அப்போ இதுக்காக இந்த வாழைமரம் ஸ்டாண்டில் வச்சு உள்ள சொறி வச்சிட்டோம்னாக்கா ஸோ பெஸ்ட் ஐடியா இது. ஆமாம், இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கிட்டீங்கன்னா குத்திட்டீங்கன்னா நகராது, விழுகாது. என்ன ரேட் பா இதெல்லாம்? இது 150 ரூபா. 150 ரூபா தான். ஸோ இது வெளியூருக்கும் கொடுக்கலாம் நம்ம. ஸோ ஹோல்சேலும் தரலாம். சூப்பர். 150 ரூபானா ரொம்ப பெஸ்ட்டுங்க. உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒன்ஸ் வாங்கி போட்டால் போதும். ஏன்னா இது இரும்பு. இப்போ கிரீடம் சாமிக்கு வைக்கிற கிரீடம். ஓகே. மீனாட்சி வைக்கிற இடம் கருப்பை சாமிக்கு வைக்கலாம். ஓகே. இந்த ஆமாம், இந்த இதில் வந்து சிவப்பு கலர் இருக்கு. ஓகே. கருப்பு இருக்கு, நீல கலர் வரும்.
ஸோ கலர் வந்து நீங்கள் வந்து சாமிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம், வேஷத்துக்கு வாங்கிக்கலாம், இல்லை சாமி செலவு வச்சுருக்கீங்கனாலும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் என்ன ரேட்லேருந்து ஆரம்பம்ப்பா? இது 850 ரூபா வரும். இது 850. ஸோ ஆண்டாளுக்கும் யூஸ் பண்ணலாம், மீனாட்சிக்கு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் என்ன ரேட்லேருந்து இருக்குது? இது வந்து 1500 ரூபா 1600. ஸோ அந்த சைஸுக்கு அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி. ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி. ஓகே. இந்த மாதிரி பாண்டியன் கொண்டை இருக்கு. ஓ பாண்டியன் கொண்டை. ஆமாம், இது நம்ம அழகர் திருவிழாவில் பார்க்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த சித்திரை திருவிழாவில். ஸோ இதுலேயுமே சின்ன சைஸ் பெரிய சைஸ் வச்சுருக்காங்க. எந்த சைஸ்னாலும் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு உங்களுக்கே தெரியும், ஃபுல் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், ஏதாவது சும்மா ஒட்டலை, கை வேலைப்பாடு, ஒட்டலை கை வேலைப்பாடு, தைக்கிறது எல்லாமே தைக்கிறது ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஸ்டிச்சு நல்லா ஹெவியாக நல்லா இருக்கு. இதில் சின்ன சைஸு பெரிய சைஸு இருக்கு. ஆமாம். ஸோ இதெல்லாம் என்னதுப்பா? இது வந்து மாப்பிள்ளை கிரீடம் சொல்லுவாங்க. அதுவும் வச்சுருக்கீங்க. தர்பன் சொல்லுவாங்க. தர்பன். இதெல்லாம் என்ன ரேட்லேருந்து இருக்கு? இதெல்லாம் 400 ரூபா. 400 ரூபாயில இருந்தே இருக்கு. ஆமாம், கொண்டை. ஸோ இது இல்லாமல் இந்த மாதிரி கொண்டை, சாமி கொண்டையும் வச்சுருக்கீங்க. ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ வரலட்சுமி நோம்புக்கு நிறைய பேர் சாமிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த முகத்துக்கு வந்து மேலே நீங்கள் இந்த மாதிரி கிரீடம் செட் பண்ணிக்கலாம். லைக் நான் எப்படி செட் பண்ணுவேன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸோ இப்படி செட் பண்ணுவாங்க. ஸோ செட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன ரேட்லேருந்து இருக்குது? ஸ்டார்டிங் வந்து 800 ரூபாயிலிருந்து ஓகே 2300 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ ஒர்க்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலை வந்து வித்தியாசம். ஸோ இது நீங்கள் ஹோல்சேல்லையும் வாங்கிக்கலாம், ஹோல்சேல் ப்ரைஸ் வேறு. இப்போ அடுத்து என்னதுப்பா? இது சாமிக்கு போகிற நெஞ்சு பெட்டி சொல்லுவாங்க. ஓகே. இதெல்லாம் கையில் தைக்கிறது, நெக்லஸ் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க்கு தான். இன்னும் இதெல்லாம் பண்ணுறாங்க. எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு தான். ஓ சூப்பர். எல்லாமே நாங்களே பண்ணுறோம் இதில். ஓ சூப்பர் சூப்பர். ஸோ இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மி. பட் வந்து உங்களுக்கு இது ஃபுல்லாகவே ஹேண்ட் ஒர்க்கு தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, எதுவுமே ஸ்டிக் பண்ணது கிடையாது. ஓ சைஸ் வைஸ் வச்சுருப்பீங்க. ஸோ பெருமாளுக்கு போடுற மாதிரி, அம்மனுக்கு போடுற மாதிரி நம்ம எதுக்கு வேணுமோ வாங்கிக்கலாம். இது இல்லாமல் ஸ்டோன் கிரீடம் வச்சுருக்காங்க, சின்ன சின்ன சாமியிலேருந்தே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க, இதெல்லாம் என்ன மாதிரி ரேட்லேருந்துப்பா வரும்? இது வந்து 550 ரூபாயில இருந்து 550 ரூபாயில இருந்து இருக்கு இந்த மாதிரி கிரீடம். இது இல்லாம உங்களுக்கு இந்த மாதிரி அம்மன் முகம், அந்த இது பேர் என்ன சொல்லுவாங்க, கண்மலர் செட்டு, இதெல்லாமே வச்சிருக்கீங்க. ஓகே. இதெல்லாம் வந்து நெக்லஸ் டைப். இப்போ நீங்க காமிச்சீங்களா எனக்கு ஸ்டிச் பண்ணதுன்னு, அந்த மாதிரியா? ஓகே. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? நாமம், பெருமாள் போற நாமம். ஓகே. சிவபெருமான் வைக்கிற பட்டை. ஓகே. கணபதிக்கு, முருகனுக்கு வைக்கிற பட்டை. சோ இதுவுமே நீங்க வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பட்டை. அதுக்கப்புறம் இது பாருங்க சின்ன பட்டை. அப்புறம் வந்து இது வந்து நாமம், பெருமாள் நாமம் வச்சிருக்காங்க. நாமத்துல 2 டிசைன் இருக்கு. ஸோ இப்போ அந்த நெஞ்சு பட்டை காமிச்சாங்கல்ல, அதுதான் இது ஸ்டோன் ஒர்க் பண்ணது. ஸோ இது மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிரீடத்துலேயே பெரிய கிரீடம் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம். சங்கு சக்கரம். ஓகே. சின்ன சைஸ், பெரிய சைஸ், அதுக்கு அடுத்த சைஸ், அதுக்கு அடுத்த சைஸ். ஓகே. 4 சைஸ் இருக்கு. ஓ ஸோ 4 சைஸில் வந்து இந்த மாதிரி பெருமாளுக்கு வைக்கிறதுமே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சங்கு சக்கரம் நாமம். ஓகே. இப்போ நம்ம பார்த்தோமே அதே மாதிரி அந்த மாதிரி தான். கை கால் ஸ்டோன்லயே கை கால் இருக்கு, மல்டி கலர்ல இருக்கு. ஓகே. ரெண்டு இதுவுமே வச்சிருக்கீங்க. இது பெரிய சைஸ், சின்ன சைஸ். அந்த மாதிரி சைஸ்க்கு ஏத்த மாதிரி. இது தனியா கை மட்டும். ஆமா, இது கை கால் வருமா? ஓ பேக்ல. இது வந்து கை கால் தான். ஓகே. கலர் மல்டி கலர்ல இருக்கு. ஓகே. இந்த மாதிரி செட் இருக்கு. இதெல்லாம் என்னதுப்பா? இது வந்து காதுக்கு போற கர்ணபத்திரம்னு சொல்லுவாங்க. கர்ணபத்திரம் புதுசா இருக்கு பேரு. பெரிய சைஸ், சின்ன சைஸ். கம்மல் தான் கர்ணபத்திரம்னு சொல்றது. ஆமா. ஓகே. இது காதுல ஒட்டி வைக்கிறது. சாமிக்கு வைக்கிறது. சாமிக்கு வைக்கிறது. பெரிய சைஸ், சின்ன சைஸ். இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து இருக்கு? இது வந்து 250 ரூபாயில இருந்து இருக்கு. 250ல இருந்து இருக்கு. சின்னது இருக்கு, எங்க ஊர்ல இருக்கு. 150 ரூபாயில இருந்து இருக்கு. 150 ரூபாயில இருந்து இருக்கு. சோ கர்ணபத்திரம்ன்றது வந்து கம்மல தான் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி கை கால்லாம் பாத்தீங்கன்னா நீங்க முத பாத்திருப்பீங்க. அது இப்போ இது அம்மனுக்கு எப்படி வைப்பாங்கன்னா இந்த இதுக்கு பதில் இது மேல வந்து இப்படி வச்சிருவாங்க இந்த மாதிரி. ஸோ அதாவது அம்மனை இன்னும் நீங்கள் அழகுபடுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் வாங்கி நீங்கள் அழகுபடுத்தலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லாமே என்ன ரேட்லேருந்து நம்மக்கிட்ட இருக்குது? கட் பண்ணி தான் கொடுக்கணும். இந்த கைகால் வந்து 300 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 300 ரூபாயில இருந்து 300 ரூபாயில இருந்து. சோ சைஸ்க்கு ஏத்த மாதிரி வேணும். 500, 600, 800 அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே. சொல்றது எல்லாமே ரீட்டைல் பிரைஸ். ஹோல்சேல்ல பாக்குறவங்க தயவு செஞ்சு இந்த பிரைஸை மனசுல வச்சுக்காதீங்க. சோ அவங்களுக்கு நீங்க நேரா வந்து கால் பண்ணி கேட்டாலே எல்லா பிரைஸ், உங்களுக்கு பிரைஸ் லிஸ்ட், டிசைன் எல்லாமே அனுப்பிடுவாங்க. இது என்னப்பா பார்க்க போறோம்? கருப்பசாமிக்கு உண்டான அலங்காரங்கள். சோ வேஷத்துக்கு போடுறதுக்கு. ஓகே. இது இப்ப கருப்பசாமி டவுசர். ஓகே. இது நம்ம அழகர் திருவிழால பாத்தீங்கன்னா கருப்புசாமி வேஷம் போட்டு நிறைய பேர் வருவாங்க. டவுசர்ல நிறைய டிசைன் கலர் இருக்குது. ஆனா மோஸ்ட்லி பேஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளாக்ல தான் இருக்கும். பிளாக், ரெட் இருக்கு. பிளாக் ரெட் காம்பினேஷன்ல இருக்கும். உங்களுக்கு எந்த பேஸ் வேணுமோ நீங்க பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் வந்து ஃபுல் பேண்ட்டுமே வர மாதிரி இருக்கும். அது அழகர் திருவிழா அப்போ வந்து உங்களுக்கு அந்த ட்ரௌசர் இல்லாமல் இவங்ககிட்ட அதுக்கு தேவையான என்டையர் செட்டே இவங்ககிட்ட நீங்கள் வாங்கலாம். இது ஹோல்சேலில் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். தலைக்குள்ளா ஒத்த கம்புக்குள்ளா சொல்லுவாங்க. ஓகே. சுடலைக்கு வைப்பாங்க, கருப்புசாமிக்கு வைப்பாங்க. மூணு குள்ளா உள்ள 3 கொம்பு. அந்த கொம்பு இருக்கிறது. 3 கொம்பு. ஓகே. இந்த மாதிரி இது தலைக்கட்டி. ஓகே. இது எப்படி கட்டுவாங்க? இது இப்படி கட்டிக்குவாங்க. இப்படி கட்டி அதுக்கு மேல இந்த குல்லா போட்டுக்குவாங்களா? ஆமா, அதுக்கு மேல குல்லா போட்டுக்குவாங்க. ஓகே. இல்ல சும்மா மட்டும் தலை கட்டிக்கலாம். அதுல ரெட். சோ ரெட், சிவப்பு இருக்கு, கருப்பு இருக்கு. கருப்புசாமி அருவா. ஒரிஜினல் அருவாவே. ஆமா. இது சின்ன அருவா இருக்கு, பெரியும் இருக்கு. ரொம்ப பெருசு வச்சு 6 அடி இருக்கு, 10 அடி இருக்கு. ஓகே. எத்தனை அடினா வாங்கிக்கலாம். நேந்திக்கிட்டு சாத்துறதுக்கு. அடுத்து புளிச்சநார் சாட்டை. புளிச்சநார்ல செய்யற சாட்டை. இது புளிச்சநார்ல செய்யற சாட்டை. இது கத்தாழை நார். ஓ சூப்பர். ஆமா, கத்தாழை நார்ல செய்யற சாட்டை. சாட்டை எப்படி இருக்கு பாருங்க. ஒரு சாட்டை மட்டும் நீட்டி காட்டுங்க. அருண் உங்களுக்கு நல்லா. இது வந்து நீங்க வந்து இது எல்லாமே எப்ப பார்க்கலாம் அப்படின்னா அந்த அழகர் திருவிழா அப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை கையில வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ பாருங்க, சாட்டை நல்லா லென்த்தியாவே இருக்கும் உங்களுக்கு. நல்லா உயரமா இருக்கும். ஓகே. ஸோ இது புளிச்சநாறு, இது கற்றாழையில செய்யறது. இதெல்லாம் என்னதுப்பா? இது வந்து மாரடினா எப்படி போடுவாங்க? அந்த அந்த கிராஸா வந்து ஜிக்ஸாக்ல இது மாரடி போடுவாங்க. அந்த Dress போட்டு அதுக்கு மேல போடுவாங்க. ஓகே. Dress போடாம போறவங்க இருக்காங்க. இது பெல்ட். ஓகே. இது பெல்ட். ஓ சூப்பர். ஆமா, அதே பெல்ட்ல மணி வச்சது. ஆமா, நிறைய பேர் மணி வச்சு போடுவாங்க அதிகமா. இந்த மாதிரி மணி வச்சு கேட்பாங்க. சோ மணி வைக்கும் போது அந்த நீங்க நடந்து வரும்போதே தெரியும் அந்த கருப்புசாமி வேஷம் போட்டவங்க நடந்து. எந்த சிஸ்டம் வாங்கிக்கலாம். இதுல கருப்பு இருக்கு. மோஸ்ட்லி கருப்பு சிவப்பு காம்பினேஷன். இது கால்ல வர சலங்க. ரெண்டு லைன் உள்ளது, 3 லைன் உள்ளது. இது மொத்தமாவும் செட் பண்ணி தருவீங்க, தனித்தனியா வேணும்னு கேட்டாலும் தருவீங்க. இந்த மாதிரி இருக்கு, இந்த கையில வச்சு இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. ஓகே. இப்போ இதோட பிரைஸ்லாம் நாங்க எதுவுமே சொல்ல, நீங்க வந்து டிஸ்ப்ளேல ஒரு நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இது என்னதுப்பா? இது வந்து 3. ஓகே. நான் என்கிட்ட பிக் இருக்கும், அழகர் திருவிழாவில் எடுத்தது ஆட் பண்ணுறேன். இது எப்படி வச்சுருப்பாங்கன்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா பந்தம் வந்து அதாவது தீப்பந்தம் மேலே வந்து நெருப்பு வச்சு உங்களுக்கு அந்த பந்தத்தை கையில் பிடிச்சபடி நடந்துருவாங்க. கருப்பசாமி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் எதுக்குப்பா யூஸ்? இது வந்து கம்பு வந்து வளைச்சு ஆடுறவங்களுக்கு. ஓகே. இந்த கம்பு வந்து வளைச்சு ஆடுவாங்க. ஓ, உங்களுக்கு ஆடுவாங்க. ஓகே. இது பெரம்பு. ஆமா, பெரம்புல. ஓகே. இந்த இதுல வந்து சைஸ் வைஸ் இருக்கும், பார்த்தாலே தெரியும். சின்னது மெலிசா இருக்கு, இந்த பெருசு பாருங்க வளர்த்தியா கொஞ்சம் குண்டா இருக்கும். இந்த மாதிரி இருக்கு. ஓகே. இந்த வளைய கம்பு சொல்றது. இது என்னது? வளைய கம்பு சொல்லுவாங்க. வளைய கம்பு. கருப்பசாமி வளைய கம்பு. ஓகே. இந்த இதுல மணி இல்லாம ப்ளைனா இருக்கு. ஆமா, மணி உள்ளது இருக்கு. ஓகே. மணி உள்ளது இருக்கு. இது என்ன பண்ணுவாங்க? கையில வச்சு குத்திட்டே இப்படி ரோட்ல நடந்து வருவாங்க. சாமி ஆடுவாங்க, சாமி ஆடி வச்சிருப்பாங்க. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கருப்புசாமி இது அந்த கொம்பு வந்து அது வளைய கம்புன்றாங்க. அந்த கம்புல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணி வச்சது இருக்கு, அதுலேயே வேல் வச்ச மாதிரி. ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் வெளியூருக்கு கேட்குறாங்க அப்படின்னாலும் நீங்கள் பேக் பண்ணி பக்காவா அனுப்பிடலாமா? சூப்பர். எந்த ஊர்னாலும் அனுப்பிடலாம். ஸோ கருப்புசாமிக்கு அதாவது அந்த வேஷம் போட போறீங்க, அதுக்கு தேவையான என்டையர் செட் வேணும்னா A to Z இவங்க கிட்ட வந்து அவைலபிள் இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நாங்கள் விலை சொல்லலை, ஏன்னா உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும்னு தெரியல. டிஸ்பிளேல ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இதை அப்படியே வாங்கிக்கலாம். ஓகே. அம்மன் அலங்காரத்துக்குள்ள குறைகிறது. நல்ல பெரிய கொடை. ஆமா, பெரிய கொடை. இதை விட பெரிய கொடை இருக்குல்ல? இருக்கு. நாங்கள் இங்கே அளவுக்கு என்ன கொடை ஓப்பன் பண்ண முடியுமோ அதான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறோம். பட் இவங்க கிட்ட வந்து பிரம்மாண்டமான கொடைகளும் இருக்கு. சப்போஸ் இந்த வீடியோ யாராவது கோவில் வச்சிருக்கவங்க பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஐட்டம் வேணும் அப்படின்னா நீங்கள் இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வியாபாரிங்க யாரும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம் இவங்க கிட்ட ஹோல்சேல்லையும் தராங்க. ஸோ இது வந்து கும்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் வாங்கி கலசம் இது வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு சாமி ஃபேஸ் போட்டு குதிரை, அப்புறம் வந்து கருப்பசாமி, முருகர், மயில், விநாயகர், ஸோ யானை, அது மாதிரி வந்து சிங்கம் எல்லாமே போட்டுருக்கோம். ஸோ அம்மன் படம் போட்டு எல்லாமே இருக்கும். இது வந்து சின்ன சைஸ் கூட 8 பெரம்பு. ஸோ பெரம்புன்னு சொல்லுவீங்க இதை? ஓகே. 12 பெரம்பு இருக்கு. அது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் சின்னதா வேணும் அப்படின்னாலும் இவங்க கிட்ட சின்னது இருக்கு. ஓகே. கையில பிடிச்சிட்டு போற மாதிரி. ஓகே, அந்த மாதிரி. ஸோ வீட்லேயே வேணும் சின்னதாக சாமிக்கு கொடை மாதிரினா நீங்கள் இது வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இந்த ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டாலே வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கலாம். மற்ற சாமிக்குமே இப்போ அம்மன் வாங்குறீங்கன்னா அம்மனுக்கு கொடை வேணும்னாலும் இதுலேயே நிறைய சைஸஸ் இருக்குது. இது இல்லாமல் நம்ம அடுத்து வந்து தொம்பை பார்க்க போகிறோம். ஸோ தொம்பை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வீட்டில் வந்து சாமி அறைக்கு சைடில் கூட நீங்கள் மாட்டி வைக்கலாம்.
சின்னது பெருசு ரொம்ப சின்னதுல இருந்தே இவங்க கிட்ட இருக்கு. பெருசுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மலேசியா தும்பைன்னு சொல்லுவாங்க. மலேசியா தும்பையா இது? மலேசியா தும்பைன்னு சொல்லுவாங்க. டிஃபரெண்டா இருக்கு. ஆமா, எல்லாம் வந்து டசல்ஸ் வச்சு நிறைய இருக்கு. இதுல சிறுசு பெருசு இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இது நல்ல பெருசு. இந்த கோவில் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி. எவ்வளவு பெரிய சைஸ்னாலும் தரலாம். எவ்வளவு பெரிய சைஸ்னாலும் தரலாம். சோ இதுவுமே நீங்க ஹோல்சேல்ல வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. தொம்பெல்லாம் ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து இருக்கு இப்போ? ஓ அதான் நான் சொன்னேன்ல, பூஜை அறை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா நீங்க சைட்ல இந்த மாதிரி கட்டிக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். சாமி தோரணம். சோ சாமி நிலப்படி அந்த இதுல வச்சுக்கலாம். இதுல அம்மன் படம் போட்டது இருக்கு. இது லட்சுமி தோரணம் சொல்லுவாங்க. யானை வச்சா லட்சுமி தோரணம். ஓகே, இதுல அம்மன் இருக்கு. சோ ஒவ்வொரு சாமியும் இருக்கு. சிவபெருமான் இருக்கு, பெருமாள் இருக்காரு. ஓகே, எல்லா தெய்வங்களுக்கும் உண்டான தோரணம் தான் இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட்ப்பா? இது வந்து 350 ரூபாய். 350 ரூபாய் வரும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே ஃபைன் ஸ்டிச் பண்ணி நல்லா இருக்கும். இது போக சாமி ஸ்கிரீன், பெரிய ஸ்கிரீன் வந்து பூஜை கோயில்ல அந்த சாமி போட்டோ போட்டு. ஆமா, என்ன சாமி வேணுமோ அந்த சாமி போட்டு தருவோம். ஓ சூப்பர், போட்டு தருவோம். இது வரைக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது இல்லாமல் இங்கே இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.